பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 147வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவன், அவர் காயம் கட்டுகிறதான தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் நொறுங்குண்டு போய் காணப்படுகிறீர்கள். இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறது. எதனால் நொறுங்குண்டு போய் இருக்கிறது? மனுஷனுடைய வார்த்தைகளினால், அநேகர் பேசினதான அவதூறான வார்த்தைகளின் நிமித்தமாய், அநேகருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி, அநேகருடைய செயல்கள் செய்கைகள் உங்களை வேதனைப்படுத்தி, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாய் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவர்கள், இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறதான தேவ ஜனங்கள். இப்போ இன்னைக்கு அந்த இருதயத்தில் நொறுங்குண்டு உடைந்து போய் இருக்கிறதான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறதான ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். சில இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்ததுனால, சிலரை நீ இழந்திருப்பது நிமித்தமாய் உன் வாழ்க்கை, உன் இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறது. சில காரியங்கள், சில ஆசீர்வாதத்தை நீ இழந்தாய். இழந்ததினால் உன் இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாவது, அந்த நொறுங்குண்டு போய் இருக்கிறதான இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிற தேவன். அப்போ குணம் என்பது சொல்லும்போது என்ன? அந்த இடத்துல இருக்கிறதான காயங்கள் அப்படியே ஆறி வருகிறதான ஒரு நிலைமை, சுகமாக்கப்படுகிறதான அனுபவம். எந்த இடத்துல இழந்தாயோ, இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் வழி நடத்துகிறார். எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினார்களோ, அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஏதுவாய் நடத்துகிறார். எந்த இடத்துல உடைக்கப்பட்டாயோ, உடைக்கப்பட்டதான அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை மாற்ற அவர் விரும்புகிறார். இந்த நாளில் தானே உங்களுக்கு விரோதமாய் பேசினதான அவதூறான வார்த்தைகள், அவதூறான பேச்சுகள், அவதூறான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு குணமாக்குதலை உங்கள் வாழ்க்கையில் தந்து, ஆமேன், குணமாக்குதலை தந்து, அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, உன் காயங்களை கர்த்தர் அவர் கட்டுகிறார். எப்பா, காயத்தில் கட்டு போடணும், அதை குணமாக்கப்படுவதற்கு மருந்து போடணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான காயங்கள் குணமாக்கப்படுவதற்கு கட்டுகளை போடாமல் அது குணமாக்கப்பட முடியாது. அப்போ தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அந்த காயங்களை அவர் கட்டுகிறவர். எப்படி கட்டுகிறார்? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அது மேலே மருந்து தடவுறது. என்ன மருந்து தெரியுமா? வார்த்தை என்கிற மருந்து. வசனமாகிய அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையாகிய மருந்து உங்களை குணமாக்கத்தக்கதாக அந்த உள்ளத்தில் இருக்க அந்த வலிகள் எடுத்து, இப்போ அந்த மருந்து தான் கர்த்தர் கொடுக்கிறார். உன் இருதயத்தை நான் குணமாக்குகிறேன், உன்னை நான் சுகப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, நீ காயப்படாத, உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வேதனையை நீக்கி போடு. இதாங்க கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு உலக மனுஷன் பேசினானா அந்த இடத்துல புண்ணு இன்னும் ரணமாகும், புண்ணு இன்னும் அதிகரிக்கும், வேதனை இன்னும் அதிகரிக்கும், வலிகள் இன்னும் அதிகம் உண்டாகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய காயங்களை கட்டத்தக்கதாக, நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிற காயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பட்டதான காயங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை கட்டி எழுப்புகிறார். இந்த நாளில் தானே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை கட்டி எழுப்பும். வசனம் உங்களை கட்டி எழுப்பும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் கட்டி உங்களுக்கு வேண்டிய குணமாக்குதலை கர்த்தர் தந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நொறுங்குண்டு போய் இருக்கிறது இருதயத்தை குணமாக்குவீராக. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிறதான காயங்களை கட்டுவீராக. கட்டத்தக்கதான உடைய வார்த்தைகள் புறப்படுவதாக. ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாளிலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் குணமாக்குதலை தருவாராக, குணப்படுத்துதலை தருவாராக, காயங்கட்டுதலை உண்டாக்குவாராக. நொறுங்கி போய் இருக்கிறவங்க இருதயத்துக்கு வேண்டியதான குணமாக்குதலையும் காயத்திற்கு வேண்டிய கட்டுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டு நடத்துவார். God bless you. God bless you. God bless you.